அன்று காலை கண் விழித்த போதே கூடத்திலிருந்து ஆண் குரல் ஒன்று கேட்டது. குரலிலிருந்து வீட்டின் சொந்தக்காரர் வந்திருப்பதை புரிந்து கொண்டாள் ராதிகா. அவருடன் பாட்டி பேசிக் கொண்டிருப்பதும் கேட்டது. என்ன காரணத்திற்காக அவர் வந்திருக்கிறார் என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை. வீட்டு வாடகையை எல்லோருக்கும் கொடுக்கிற மாதிரி அவளுக்கு ஆபீஸை கொடுத்து விடுகிறது. முதல் தேதியானால் ஆபீஸிலிருந்து வாடகை செக் நேராக வீட்டின் சொந்தக்காரருக்கு போய்விடுகிறது. அதனால் வாடகை வசூலிக்க கூட இப்போதெல்லாம் அவர் வருவதில்லை. இன்று வந்திருப்பது ஆச்சரியமாக இருந்தது. பார்வை எதேச்சியாக காலண்டருக்கு போயிற்று. தேதி 18 காட்ட அவளுக்குள் சில சந்தேகங்கள் எழுந்தன. ஒருவேளை தவறுதலாக இந்த மாத செக் அனுப்பப்படவில்லையோ, அதை கேட்க வந்திருப்பாரோ? இப்படி தனக்குள்ளாகவே சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை விட வெளியில் போய் அவரிடமிருந்தே தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வெளியில் வந்தாள் அவள். வாங்க சார், சௌக்கியமா? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா என்று விசாரித்ததற்கு பதிலளித்த பின்னர் அவர் சொன்ன செய்தி சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறாராம். வருகிற மாதம் 23ஆம் தேதி கல்யாணமாம். மாம்பழத்தில் சத்திரம் கூட பார்த்தாயிற்றாம். எல்லா செலவையும் சரிக்கட்ட கையில் உள்ள பணம் போதவில்லையாம். ஒரு 5000 ரூபாய் துண்டு விழுகிறதாம். அதை கொடுத்து உதவினால் சௌகரியமாக இருக்கும் என்றார். இல்லாவிட்டால் அவளால் முடியாத பட்சத்தில் வீட்டை காலி செய்தால் அடுத்து குடிவர போகிறவரிடமிருந்து அட்வான்ஸ் தொகையாக அதை பெற்றுவிடுகிற உத்தேசத்தில் இருப்பதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக சொன்னதும் ராதிகாவுக்கு பகீர் என்றது. 5000 ரூபாய் அதற்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. நகை எதையாவது வைத்தோ அல்லது விற்றோ வாங்கலாம் என்றாலும் அந்த அளவிற்கு எந்த நகையும் இல்லை. அவள் போட்டு கொண்டிருக்கிற 1/4 சவரன் காது தோட்டிற்கும் அம்மாவின் வெள்ளைக்கல் தோட்டிற்கும் யாரும் 5000 தரமாட்டார்கள். அதை தவிர கழுத்து சங்கிலி, கை வளையல் என்று ஒரு குத்து மணித்தங்கம் கூட வீட்டில் கிடையாது. அந்த பணத்திற்கு என்ன செய்வது, யாரிடம் கேட்பது என்பது தெரியவில்லை. வீட்டை காலி செய்வது என்பது இயலாத காரியம். இத்தனை வருடங்களாக குடியிருக்கிற வீடு, வேறு வீடு கிடைப்பது ஒன்றும் சுலபம் இல்லை. அதற்காக அலையவும் அவளால் முடியாது. இத்தனை பாதுகாப்பான தகுந்த வீடு கிடைக்கும் என்கிற நிச்சயமில்லை. அப்படியே கிடைத்தாலும் இவர் கேட்கிற மாதிரி அந்த வீட்டின் சொந்தக்காரரும் இதே தொகையை அட்வான்ஸாக கேட்கக்கூடும். இதைவிட மேலாகவும் கேட்கலாம். இந்த பணத்துக்கே வழி தெரியாத போது அதற்கு எங்கே போக முடியும்? அதனால் வீட்டை காலி செய்கிற உத்தேசமில்லை என்றும் இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாவது பணத்தை புரட்டி தருவதாகவும் கூறி அவரை அனுப்பி வைத்தாள். அவர் போனதும் பாட்டி கேட்டாள், பணத்துக்கு என்ன செய்ய போற? பார்க்கலாம் பாட்டி, ஏதாவது வழி பிறக்கும் என்றாலே தவிர அவளுக்கும் அதே கவலை இருந்தது. அதில் அன்று முழுவதும் ஆபீஸில் வேலை செய்ய முடியாமல் கவனம் சிதறி போயிற்று. அதை கவனித்துவிட்ட கார்த்திகேயன் கேட்டான், வாட்ஸ் ராங்? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? மனத்தை உறுதி கொண்டிருந்த கவலை சட்டென்று வார்த்தைகளாக வெளிவந்தது. தன் முகத்தை காட்டிவிட்டது. அவளையும் மீறின உந்துதலில் வெளிப்பட்டு விட்டது. ஒன்னும் இல்ல சார், குடியிருக்கிற வீட்டுல சொந்தக்காரர் வீட்டை காலி பண்ண சொல்றார். ஓ, எதுக்குன்னு காரணம் கேட்டியா ராதிகா? இவள் நிலைமையை விளக்கியதும் அவனது முகத்தில் இருந்த கவலை கோடுகள் மறைந்தன. உதட்டில் லேசான சிரிப்பு ஓட கேலி செய்கிற குரலில் சொன்னான், அப்பா இவ்வளவுதானே, இதுக்கா இப்படி முகத்தை வச்சுக்கிறது? ஆஃப்டர் ஆல் 5000 ரூபாய் தானே, தேவைப்பட்டா நான் உதவி பண்றேன். என்கிட்ட கேட்க சங்கடப்பட்டு பேசாம இருந்துடாத என்ன? சடார் என்று ராதிகாவின் பார்வை உயர்ந்தது. ஒரு வினாடி மனம் சுணுங்கி போயிற்று. முள் தைத்த மாதிரியான வலி கூட ஏற்பட்டது. இந்த பதில் அவள் எதிர்பார்க்காதது. 5000 ரூபாய் தானே, நான் தருகிறேன் என்பதுதான் அவள் எதிர்பார்த்தது. அல்லது கம்பெனியை தர சொல்கிறேன், வீட்டு வாடகையில் பிடித்து கொள்ளலாம் என்பதாவது கடைசி பட்ச பதிலாக வரும் என்று நினைத்தாள். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக, in case if you are not able to manage, you please tell me என்கிறானே. உடனே மனது சடார் என்று ராம்குமாரை நினைத்து கொண்டது. அவனாக இருந்தால் இப்படி சொல்லி இருப்பானா என்று தோன்றிற்று. உடனே தன் சேமிப்பு தொகையிலிருந்து 5000க்கு செக் எழுதி தந்திருப்பான். அதை கூட அவளிடம் தந்து அவள் வீட்டு சொந்தக்காரரை தேடி போகிற சிரமத்திற்கு விட்டிருக்க மாட்டான். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம்,
என்று தானே ஓடிப்போய் அதை வீட்டுக்காரரிடம் தந்துவிட்டு வந்திருப்பான். ஆனால் இவன், உன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் என்னிடம் கேள், தருகிறேன் என்கிறானே. கேட்டு பெறுவதா? தானாக ஓடி வந்து செய்ய வேண்டாமா? என்னிடம் அந்த தொகை இருக்காது என்பது தெரியாதா? அப்படியே தெரியாமல் போனாலும் இருக்கிறதா என்கிற கேள்வி கூட என்றி, இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ என்கிறானே. என் கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணராமல் எடுத்துக்கொள்ளாமல், இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ், அந்த வார்த்தைகள் நெஞ்சில் அம்பு மாதிரி குத்தி கொண்டு ரணத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தினதில் அவள் பேசாமல் இருப்பதை பார்த்த அவன் அவள் மனதில் ஓடுகிற எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவனாகவே கேட்டான். என்ன ராதிகா, கேன் யூ மேனேஜ்? அவளுக்குள் எங்கோ அடிமனதில் அவளுக்கே தெரியாமல் புதைந்து கிடந்த அந்த நான் தலை தூக்கிற்று. என்ன ஆனாலும் இவனிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்பதில் தீர்மானப்பட்டவளாக அழுத்தமான குரலில் பதில் சொன்னாள். ஓ எஸ், ஐ கேன் மேனேஜ் சார், ப்ளீஸ் டோன்ட் ஃபாதர். அவன் முகம் சட்டென்று பிரகாசித்தது. அவளது பதிலின் அழுத்தமும் வேகமும் நெஞ்சில் பதிந்தன. ஒரே வார்த்தையில் ஐம் கிளாட் என்பதோடு அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் ராதிகாவினால் அத்தனை சுலபமாக அதற்கு முற்றுப்புள்ளியிட முடியவில்லை. நெஞ்சுக்குள் குமுறி குமுறி வந்தது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் என்பது தூக்கத்தில் கூட காதருகில் ஒலித்தது. விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் நினைவை ஆக்கிரமித்தது. அப்படி 2 நாள் மனவேதனையில் தவித்துவிட்டு 3ஆம் நாள் காலையில் இந்த வேலையை வாங்கி தந்த கோடி வீட்டு மாமாவை தேடி போனாள். தயங்கி தயங்கி விஷயம் முழுவதையும் சொல்லி மெதுவாக கேட்டாள். இந்த சந்தர்ப்பத்துல இந்த பணத்தை தந்து உதவுனீங்கன்னா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்து உங்க கடனை அடைச்சுடுவேன் மாமா. அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் இப்படி கூனி குறுகி போற? யாசகம் கேட்க வந்தாப்புல நிக்கிற. திருப்பி தர போற பணத்துக்கு எதுக்கு இத்தனை தயக்கம் என்றவாறு எழுந்து உள்ளே போனார் அவர். 100 ரூபாய் நோட்டுகளாக ஒரு கட்டு கொண்டு வந்து தந்து, எண்ணி பாரு என்றார். இவளால் என்ன முடியவில்லை, என்ன தோன்றவில்லை. கண்களில் கோர்த்து நின்ற ஜலத்தில் ரூபாய் நோட்டுகள் 2 தெரிய அப்படியே பைக்குள் வைத்து கொண்டு நான் தழுத்தழுக்க நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினாள். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கெல்லாம் இன்னொரு ஜென்மம் எடுத்துதான் நன்றி கடனை தீர்த்து வைக்க முடியும் போல இருக்கு. சீப்போ, பைத்திய மாதிரி பேசாத. என் பொண்ணு வந்து கேட்டா செய்ய மாட்டேனா? முதல்ல ஜாக்கிரதையா வீட்டு சொந்தக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடு. நான் வேணா துணைக்கு கூட வரட்டுமா? வேணாம் மாமா, நானே போயிடுவேன். இப்ப நேரா அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்த பிறந்தா ஆபீஸுக்கும் போக போறேன். இது நடந்து 4 நாட்களுக்கு அப்புறம் ஒரு கடிதத்தை டிக்டேட் செய்து முடித்த கார்த்திக் திடீரென்று ஞாபகம் வந்தவனாக ராதிகாவிடம் கேட்டான். வீட்டு சொந்தக்காரர் பணம் கேட்டார்னு சொன்னியே ராதிகா, were you able to manage that amount or? அவன் முடிப்பதற்குள் சடார் என்று சொன்னாள் அவள். No sir, I have managed myself. Thank you. Oh, that's good. என்றவன் அவளை பெருமையாய் பார்க்க அதை கவனிக்காத மாதிரி அவள் தன் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். இந்த நிகழ்ச்சி அவள் மனதில் வேறுவித பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது தெரியாமல் கார்த்திக் எப்போதும் போல் தன் இயல்பாய் பழகி கொண்டு வந்தான். இது நடந்த 1 வாரத்திற்கெல்லாம் மற்றொன்றும் நிகழ்ந்தது. ஆபீஸில் தன் அறையில் உட்கார்ந்து டைப் அடித்துக் கொண்டிருந்தவளுக்கு டெலிபோன் வந்தது. தம்பி சாமிநாதன் பேசினான். பள்ளிக்கூடத்திலிருந்து தலைமை ஆசிரியரின் அறையிலிருந்து பேசுவதாக சொன்னான். அக்கா, கிளாஸ்ல திடீர்னு சிவா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டீச்சர் அவனை அப்படியே பெஞ்சில் படுக்க வச்சு டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க. டாக்டர் வரதுக்குள்ள உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. உடனே உன்னை வர சொல்றாங்க. வரியாக்கா? இவள் பதறி தொலைபேசியை வைத்துவிட்டு கார்த்திக்கின் அறைக்குள் ஓடி பதற்றத்தோடு சொன்னாள். சார், என் 2வது தம்பி திடீர்னு ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்தது. உடனே என்னை வர சொல்றாங்க சார். அவளது பதறலும் பதற்றமும் அதிகமாய்ப்பட அவன் நிதானமாக அவள் முகத்தை ஏறிட்டு சொன்னான். டோன்ட் வரி ராதிகா, எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பதறி போற? ஒன்னும் இருக்காது. சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான், இல்லைன்னா உடம்புல ஏதாவது விட்டமின் குறைச்சலா இருக்கும். இதுக்கு ஏன் இத்தனை பயம்? அவள் பேசாமல் தலை குனிந்து மேஜையின் ஓரத்தை அழுத்தி பற்றி கொள்ள கார்த்திக் மீண்டும் பேசினான். எஸ், யூ கேன் கோ. வேணும்னா லீவ் போட்டே போயிடு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்கிறத தெரியப்படுத்து. என் உதவி தேவைன்னா நான் உடனே கிளம்பி வரேன்.
இவளுக்கு சரேல் என்று அடிவயிற்றில் தீப்பற்றி கொண்ட மாதிரி ஒரு வேகம் எழுந்தது. ஏதோ சொல்ல மனம் துடித்தது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியில் வந்து விட்டாள். லிப்டில் கீழே இறங்கி கொண்டிருந்த போது குபீர் என்று அழுகை பொத்து கொண்டு வந்தது. குலுங்கி குலுங்கி அழ வேண்டும் போலிருந்தது. கண் கலங்கி நீரால் கரையிட்டது. தொண்டை அடைத்து நீண்ட நெடும் விம்மல் ஒன்று தெரித்து வெளியில் வந்தது. ஆபீஸ்காருக்கு கூட காத்திராமல் ஆட்டோ பிடித்தாள் அவள். ஆட்டோ டிரைவரிடம் இடத்தை சொல்லிவிட்டு அதற்கு மேல் விம்மலும் கேவலுமாக புறப்பட்டதை தடுத்து கொள்ளும் பொருட்டு கைக்குட்டையால் வாயை இறுக பொத்தி கொண்டாள். அந்த மாதிரி மனதை பொத்த முடியாத காரணத்தால் அது ராம்குமார் ராம்குமார் என்று அலறிற்று. அன்றொரு நாள் சாமிநாதன் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்து கால் வீங்கி படுத்து கிடக்கிற செய்தி இதே மாதிரி தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்டதும் தன்னோடு அவனும் கிளம்பி வந்தது அப்படியே கண்ணெதிரில் ஆடிற்று. நீங்களும் வரீங்களா ராம்குமார்? பின்ன ஒன்ன மட்டும் தனியா அனுப்பிடுவேன் நான் நினைச்சேன். கூட வந்து சாமிநாதனை தன் இரு கைகளாலும் ஒரு குழந்தையை தூக்குகிற மாதிரி தூக்கி போய் எக்ஸ்ரே எடுத்து எலும்பு முறிவிற்கு பிளாஸ்டர் போட செய்து திரும்ப வீட்டில் கொண்டு வந்து படுக்க வைத்து, மாமா இன்னைக்கு ராத்திரி என் கூடவே இங்க இருங்க மாமா. ஏன் சாமி, உனக்கு துணையாத்தான் அம்மா அக்கா பாட்டி சிவா எல்லாரும் இருக்காளே. எனக்கு நீங்க தான் வேணும் மாமா. எனக்கும் நீங்க தான் வேணும் ராம்குமார். ஆட்டோ என்பதையும் மறந்து வாய்விட்டு அழத் தொடங்கினாள் அவள். எனக்கு நீங்க வேணும், இப்பவே உங்களை பார்க்கணும் ராம்குமார். எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்துடுங்களே ப்ளீஸ். என்னை இப்படி தனியா அனாதையா உதவ கூட ஆள் இல்லாம தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் போனது என்ன நியாயம் ராம்குமார்? உள்ளுக்குள் குமுறி குமுறி மௌன வார்த்தைகளில் அவள் உடைந்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூடம் வந்துவிட்டது. ஆட்டோவை காத்திருக்க சொல்லி அழுத சுவடு தெரியாமல் கண்களை துடைத்து கொண்டு அவள் உள்ளே போய் சிவாவின் வகுப்பை கண்டுபிடித்து நுழைந்த போது நல்ல வேளையாக அவன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். அவனை பரிசோதித்த டாக்டர், பயப்பட எதுவும் இல்லை என்றும் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருப்பதாகவும் அவனை ஒரு நல்ல கண்டாக்டரிடம் காட்டி கண்களை பரிசோதிக்குமாறும் சொன்னார். பார்வை கோளாறு இருந்தால் கூட இது போன்ற மயக்கம் ஏற்படும் என்பதையும் தெரிவித்தார். சிவாவின் வகுப்பாசிரியரும் தலைமை ஆசிரியரும் அவனை வீட்டிற்கு அழைத்து போய் ஓய்வாக படுக்க வைக்குமாறு வற்புறுத்த அதே ஆட்டோவில் அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். பாட்டியிடம் நடந்ததை தெரிவித்து சிவாவை பாய் போட்டு படுக்க வைத்துவிட்டு அழுத களைப்பும் மனதிற்குள் பொங்கி பொங்கி எழும் துக்கத்தையும் தனித்துக் கொள்வதற்காக குளியல் அறைக்கு போய் நன்றாக குளித்து விட்டு வந்ததும் மனதிற்குள் எதுவோ அடங்கின உணர்வு ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய அமைதி திரும்புகிற மாதிரி இருந்தது. சுவாமி அலமாரியை திறந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு கூடத்திற்கு வந்ததும் பாட்டி சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை குடித்த பின்னர் இன்னமும் கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி தோன்ற சற்று நேரம் படுத்து கொள்ளலாம் என்று தரையில் தலைகாணியை தூக்கி போட்டு கொண்டதும் டெலிபோன் ஒலித்தது. ஒருவித அலுப்புடன் போய் எடுத்த போது கார்த்திகேயனின் கம்பீரமான குரல் கேட்டது. என்ன ராதிகா, போன் பண்ண சொன்னேன், பண்ணவே இல்லை. தம்பிக்கு என்ன உடம்பு? டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன என்று கேட்க துடித்த மனதையும் நாக்கையும் கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக பேசினாள். ஒண்ணுமில்ல, கண்டாக்டர் கிட்ட காட்டி ஐ டெஸ்ட் பண்ண சொன்னார். பார்வை கோளாறு தான் மயக்கத்துக்கு காரணம்னு அபிப்பிராயப்படுறார். அவளது குரலில் உயிர் துடிப்பற்று வெறுமையாய் வெளிப்பட்டதற்கு மாறாக அவனது குரல் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வந்தது. நான் சொல்லல ஒண்ணு இருக்காதுன்னு, நீதான் அனாவசியமா எல்லாத்துக்கும் பயப்படுற. நாளைக்கே ஒரு நல்ல கண்டாக்டர் கிட்ட காட்டி செக் பண்ணிடு என்ன? சரி. அப்புறம் நாளைக்கு காலையில நீ ஆபீஸ்க்கு வந்ததும் ஒரு நியூஸ் சொல்ல போறேன். நம்ம 2 பேரையும் சந்தோஷப்படுத்துற நியூஸ். என்ன? இப்ப சொல்ல மாட்டேன், நாளை காலையில நேர்ல தான் சொல்லுவேன். டில் தென் லெட் இட் பி a surprise, okay? Meet you tomorrow at 9:30 in the office, okay? அவனது குரலின் உற்சாகம் சந்தோஷம் எதுவும் மனதில் ஒட்டாதவளாக அவன் சொல்ல போகும் விஷயம் எதுவாக இருக்கும் என்கிற ஆர்வமோ அக்கறையோ இல்லாதவளாக வந்து படுத்து கொண்ட போது மனம் பெருக்கி துடைத்த மாதிரி எந்தவித உணர்ச்சிகளும் இல்லாமல் எண்ண ஓட்டம் கூட அற்று போய் வெறுமையாய் கிடந்தது. என்றைக்கும் இல்லாமல் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான் கார்த்திகேயன். உற்சாகமாக காணப்பட்டான். தன் அறைக்குள் நுழைந்த உடனேயே ராதிகாவை கூப்பிட்டான். உள்ளே வந்தவளை பார்த்து அழகாக சிரித்தான். நேத்து டெலிபோன்ல நான் சொல்றதா சொன்ன சந்தோஷ சமாச்சாரம் என்னன்னு நீ கேட்கலையே ராதிகா?
மிகவும் இயல்பான புன்னகையுடனும் இயற்கையான எதிர்பார்ப்புடனும் கேட்டான். அந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பிரதிபலிக்காமல் ராதிகாவின் குரல் ஒருவித இயந்திரத்தனத்தில் வெளிப்பட்டது. சொல்லுங்க சார். இப்படி நின்னுண்டே கேட்டுட்டு போற விஷயம் இல்ல, உட்காரு சொல்றேன். பரவாயில்ல சார், சொல்லுங்க. உட்காந்தாதான் சொல்லுவேன். முதல் முறையாக அவன் தன் கம்பீரத்தை விட்டுவிட்டு ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்க வேறு வழியின்றி ராதிகா உட்கார்ந்து கொண்டாள். அவன் சட்டென்று ஆரம்பித்தான். சொல்லுகிற போதே முகம் பிரகாசமாயிற்று, கண்கள் பளிச்சிட்டன, குரலில் ஆர்வம் மிகுந்தது. யூனோ, ஸ்டேட்ஸ்ல இருந்து என் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஓ, வந்து கிட்டத்தட்ட 10 நாளாச்சு ராதிகா. அப்படியா? ஆமா, வந்த உடனே 2 நாள் எஸ்டேட் விஷயமா கொடைக்கானல் போயிருந்தாங்க. திரும்பி வந்ததும் நான் நம்ம விஷயத்த சொன்னேன். ரொம்ப நாளா என்கிட்ட கல்யாணத்தை பத்தி கேட்டு கேட்டு சலிச்சு போனவங்களுக்கு நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் பெங்களூர் கோயம்புத்தூர்னு அலைஞ்சிட்டு இருந்தேனே. இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல அவங்க திருப்பி போயிடுறதுனால சாயந்தரம் உன்னை கூட்டிட்டு வர்றதா சொல்லிட்டு வந்திருக்கேன். வர்றியா ராதிகா? அதை கேட்டு அவளது முகத்தில் சந்தோஷமோ மலர்ச்சியோ ஏற்படாததை கவனித்தவன் சட்டென்று தன் உற்சாகத்தில் பாதியை இழந்தான். என்ன ராதிகா, பதிலே இல்ல? இல்ல, நீங்களா சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்து என்ன கேக்குறீங்களேன்னு யோசிச்சேன். அதில் அவனது முகம் வாடிற்று. அவள் சொல்வது நிஜம் என்று தோன்றிற்று. அவளது அபிப்பிராயத்தை கேட்காமல் தானாக முடிவு செய்தது தவறுதான் என்று உணர்ந்தான். அது மாதிரியான அதீத உரிமைகளை எடுத்துக்கொள்ளாதவனாதலால் எப்படி செஞ்சோம் இந்த தப்ப என்று யோசித்து வருத்தப்படுகிற குரலில் தொடர்ந்தான். ஐம் சாரி ராதிகா, வெரி சாரி. உன் அனுமதி இல்லாம நான் அப்படி சொல்லிட்டு வந்தது தப்புதான். அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை எடுத்துட்டு இருக்க கூடாதுதான். ஆனா தங்களோட வருங்கால மருமகளை பார்க்க என் அப்பாவும் அம்மாவும் காட்டுற அதே ஆர்வம் உனக்கும் இருக்கும்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். இதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷனோ ரிசர்வேஷனோ இருக்கும்னா வேணாம், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உன்னால இன்னைக்கு வர முடியலேன்னு தெரியப்படுத்திடுறேன். ராதிகா தயங்கிய பின் மெதுவாக ஆனால் அழுத்தமாக சொன்னாள். இன்னைக்கு வர முடியலன்றதை விட என்னைக்குமே வர முடியாத நிலையில இருக்கிறதையும் தெரியப்படுத்திட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அவன் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவளது முகத்தை ஏறிட்டு ஒருவித தவிப்போடு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் ராதிகா? என்னால புரிஞ்சுக்க முடியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றியா ப்ளீஸ்? அவள் மறுபடியும் தயங்கி பின்னர் பளிச்சென்று சொல்லிவிட்டாள். ஐம் சாரி சார், நாம இப்படியே இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு நல்ல பாஸ், நான் உங்க செக்ரட்டரின்ற உறவுல இருக்கிறது தான் நல்லதுன்னு படுறது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தோணல. நிஜமாகவே பதறி போனான் அவன். ஒரு வினாடி அதிர்ந்து கூட போனான். பின்னர் மெல்ல சமாளித்து கொண்டு கேட்டான். ஏ ராதிகா, ஏன் இப்படி சொல்ற? அன்னைக்கு உன்கிட்ட நான் இதை பத்தி பேசினதுல இருந்து அதுக்கப்புறம் நாம பழகின விதத்துல இருந்து உனக்கு இதுல பூரண சம்மதம்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்க பேச்ச கேட்டப்புறம் நானும் இதை பத்தி யோசிச்சது வாஸ்தவந்தான். இன்ஃபேக்ட் பாட்டி கிட்ட கூட இதை பத்தி பேசினேன். பாட்டிக்கு கூட முழு சம்மதம்தான். பின்ன திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? அவனது அந்த கேள்விக்கு பின்னர் குமுறி கொண்டு வெளிப்பட்டாள் அவள். துக்கம் கொப்பளித்து கொண்டு வர மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டினாள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன் நெஞ்சில் விழுந்த அடிகளை சுட்டி காட்டினாள். 5000 ரூபாய் பணத்திற்கு அவன் சொன்ன இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் ப்ளீஸ் டெல் மீ என்ற பதில் சிவா பள்ளிக்கூடத்தில் மயக்கம் போட்டு விழுந்ததை கேட்டு சிறிது கூட அக்கறையின்றி வேணும்னா நீ லீவு போட்டுட்டு போ என்று வந்த பதில் என ஒவ்வொன்றும் எதையும் மறைக்காமல் வெளிப்படுத்தினாள். அது போன்ற சந்தர்ப்பங்களில் ராம்குமார் நடந்து கொண்ட விதம், ஏறி வந்து செய்த உதவிகள், தன்னை அரவணைத்து நடத்தி சென்ற பாதுகாப்பு எல்லாவற்றையும் சொல்லி விவரித்து கடைசியில் அழுகைக்கிடையில் மெல்ல பேசினாள். யூ ஆர் நாட் லைக் ராம்குமார். அவரை மாதிரி நீங்க எனக்கு ஆதரவு தர மாட்டீங்க. நான் சாருகிற கரமா இருக்க மாட்டீங்க. சரிகிற தோளா உதவி செய்ய முன் வர மாட்டீங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டுன்னு நானே முயற்சி பண்ணி பார்த்து முடியலனா கடைசியில உங்ககிட்ட ஓடி வர சொல்லுவீங்க. அப்பதான் என் உதவிக்கு உங்க கை நீளும்னா அப்படின்னா தான் எதுவும் செய்ய முன் வருவீங்கன்னா, தானா வாய் திறந்து கேட்கணும்னு காத்துண்டு இருப்பீங்கன்னா, இதுவா அன்பு? இதுவா காதல்? இதுவா மனைவியாக போறவகிட்ட காட்டுற பரிவு? நோ, உங்களை பொறுத்தவரை இதுதான் அன்புன்னா காதல்னா அது எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தொடுவான மனிதனா தள்ளி நிக்கிற பிரியம் எனக்கு வேணாம். நெருங்க நெருங்க விலகிண்டே போறதுதான் நல்லதுன்னு நீங்க நினைச்சா ஐம் சாரி, அது என்ன பொறுத்தவரை வேண்டாதது.
எனக்கு வேண்டியதெல்லாம் ராம்குமார் காட்டின அதே நிஜமான பிரியம். என்ன சார வச்சு நான் சரிகிற தோளா இருந்து தாங்கிண்ட பிரியம். என் கஷ்டங்களை எல்லாம் தன்னுடையதா ஏத்துக்கிட்டு செஞ்ச உதவி, என்னை எதுவும் செய்ய விடாம போற்றின பாதுகாப்பு, அதெல்லாம் உங்ககிட்ட இல்ல. இல்லாத உன்னை எதிர்பார்த்தது ஏன் தப்பு? நீங்க ராம்குமார் மாதிரி இருக்கவும் முடியாது, ஆகவும் முடியாது. அதனால நாம இப்படியே பாஸ் செக்ரட்டரியாவே தொடர்றதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மூச்சு விடாமல் அவள் பேசி முடிக்கும் வரை இடையில் குறுக்கிடாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் கார்த்திகேயன். பின்னர் சில வினாடிகள் அவள் முகத்தை ஊடுருவுகிற விதமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு ஆழமான பெருமூச்சுடன் கேட்டான். வெல், நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட. மனசுல எதையும் வச்சுக்காம இப்படி பேசினது எனக்கு சந்தோஷம்தான். இனிமே நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசட்டுமா? கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கிறியா? அவளிடமிருந்து அதற்கு எந்தவித பதிலும் வராமல் போக அவன் தொடர்ந்து அழுத்தமான குரலில் ஆரம்பித்தான். எஸ், நீ சொன்ன மாதிரி நான் ராம்குமார் இல்ல, ராம்குமாரா மாறணும்னு நினைக்கிறவனும் இல்ல. நான் ராம்குமார் மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறதோ, என்ன அவன் கூட தராசுல நிறுத்தி எடை போடுறதோ தப்புன்றது என் அபிப்பிராயம். எப்பவும் நான் நானாவே இருக்கிறவன். அதே மாதிரி நீயாத்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேனே தவிர வேற யார் மாதிரியாவது இருந்திருக்க கூடாதான்னு ஏக்கப்படுற பைத்தியக்காரத்தனமெல்லாம் எனக்கு தெரியாது. நீயா இருக்கணும்னு நான் சொல்றது உன் சொந்த கால்ல நிக்கணும். எப்பவும் யார் தயவையும் எதிர்பார்க்க கூடாதுன்றதுதான். காதலிக்கிறவனானாலும் சரி, கல்யாணம் பண்ணிண்டவனானாலும் சரி, யாரையும் சாராம நீ ஆசைப்படுற மாதிரி இன்னொரு தோல்ல சரியாம உன் கால்களை அழுத்தி ஊனி தைரியமானவளா நிக்கணும். உன் பிரச்சனைகளை நீயே சமாளிச்சுக்க கூடியவளா இருக்கணும். இதுக்காக ஒரு ஆண் துணையை எதிர்பார்க்கிற காரணத்தால தான் பெண் தன் கௌரவத்தை தானே குறைச்சிக்கிறா, தாழ்ந்தவளா மதிப்பிடப்படுறா, அலட்சியமா நடத்தப்படுறா. அப்படி இல்லாம எந்த ஒரு ஆண் துணையும் சாராம தன் வேலைகளை தானே செய்துக்க முடியும்னு ஒவ்வொரு பெண்ணும் செய்து காட்டணும். கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அப்பா அம்மா கிட்ட சாறுதல், அப்புறம் கணவன் கிட்ட சாறுதல், அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைகள் கிட்ட. இப்படி ஒரு பெண்ணோட வாழ்நாள் முழுசும் ஆணை சார்ந்தேதான் இருக்கணும்ன்றது என்ன சட்டம்? இதை யார் ஏற்படுத்தினது? உன்ன மாதிரியான பெண்கள் தான் சார ஒரு கரமோ சரிய ஒரு தோளு வேணும்னு நினைக்காம சுயமா என்னால இருக்க முடியும். நான் தேடுறது ஒரு துணை, ஆத்மார்த்தமான துணைதானே தவிர சரியறதுக்கான சாய்மானம் இல்லைன்னு தைரியமா முன்வந்து நிரூபிச்சு காட்டுனீங்கன்னா இந்த தேசத்து பெண்களோட தலையெழுத்து மாறும். நீங்க நினைக்கிற சமத்துவம், சுதந்திரம் எல்லாமே கிடைக்கும். சிறிது இடைவெளி விட்டு தனக்குள் யோசித்தவனாக மீண்டும் அவனே பேச்சை தொடர்ந்தான். அநேகமா இந்த 32 வயசுல பாதிய வெளிநாடுகள்ல கழிச்சதால எனக்கு அந்த தேசத்து பெண்களோட நம்ம தேசத்து பெண்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சொந்த அனுபவம் கிடைச்சது. அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட காணப்படுற அந்த தைரியம், தன்னம்பிக்கை, திட நெஞ்சம், சுதந்திர உணர்ச்சி, இதெல்லாம் இங்க இருக்கிற பெண்கள் கிட்ட ஏன் இல்லைன்னு என்ன நானே கேட்டுண்ட கேள்விகளுக்கு கிடைச்ச பதில்தான் இதெல்லாம். இந்த பதில்கள்ல எனக்கு ஒரு உடன்பாடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தீர்மானமும் இருந்ததால தான் நீ உன் பிரச்சனைகளை சொன்னபோது நானா உடனே ஓடி வந்து உதவி செய்யல. உன்னால முடியாத பட்சத்துல உதவி செய்ய காத்துண்டு இருக்கேன்றத மட்டும் தெரியப்படுத்தினேன். நீ கேட்ட மாதிரி நானா ஓடி வந்து உதவி செய்துட்டேன்னு வச்சுக்கோ, அது உன் சுயபலத்தை குறைக்கிறதா ஆயிடும். உன்னை பத்தின ஒரு பலவீனமான மதிப்பீட்டை ஏற்படுத்திடும். அப்புறம் எல்லா உதவிக்கும் நீ என்னை எதிர்பார்க்கறது வழக்கமாகி தப்பி தவறி அப்படி எதிர்பார்க்காத தருணங்கள்ல எனக்குள்ள ஒரு கோபத்தையோ இல்ல நீ என்னை தள்ளி நிறுத்துற உணர்வையே ஏற்படுத்தும். ஈகோ ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுடும். எந்த சந்தோஷத்துக்காக கல்யாணங்கள் நடக்கிறதோ அதெல்லாம் போய் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்க நேரிட்டு இது தினசரி நிகழ்ச்சியா மாறி போயிடும். இதுதான் இங்க இருக்கிற முக்கால்வாசி கணவன் மனைவிகளுக்குள்ள நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் உன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்புன்னோ பலம்னோ நினைச்சுட்டு இருக்கிற அந்த சாறுதல் சரிதல் ரெண்டும் தான். நீ உன் சுய பலத்துல சுய சிந்தனை மிகுந்தவளா, ஏன் உதவி இல்லாம பிரச்சனைகளை தைரியமா சமாளிக்க தெரிஞ்சவளா இருக்கணும்ன்ற எண்ணத்தினாலதான் நான் அப்படி நடந்துட்டேன். அதுவும் மனசை நோகடிச்சிருந்தா ஐம் சாரி. ஆனா அதுக்காக நான் ராம்குமார் மாதிரி நடந்துக்கவோ இல்ல மாறுவேனோ சொல்ல வரல. அது என்னால முடியாது. உன்னை உன் சுயபலத்துல நிக்க விடாம தன் தோளை தந்து சரிய வச்சுண்டது ராம்குமார். உன் மேல வச்ச அபரிமிதமான ஒரு பிரியத்தால இருக்கலாம், இல்ல உன் குடும்ப நிலைமைய உணர்ந்த அனுதாபமும் கலந்ததாக இருக்கலாம். எதுவானாலும் இனிமேலும் அந்த சார்ந்திருத்தல் தொடரக்கூடாது. உன்னை பலவீனமானவளா ஆக்கிடுத்து, சார்ந்து வாழவே ஆசைப்படுறவளா மாத்திடுத்து. நான் உனக்கு உன்னை அழுத்தமா சொல்ல நினைக்கிறேன். we can share but we should not dependent. இதனோட அர்த்தம் உனக்கு புரியணும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்.
நான் சொன்ன இத்தனையையும் நீ புரிஞ்சுண்டா சரியான கோணத்துல உன்னால பார்க்க முடியுமானா நான் உனக்கு நல்லதுதான் செய்தேன்னு பட்டா நீ சுயபலமும் சுய சிந்தனையும் கொண்டவளா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுல தவறில்லேன்னு தோணுனா பரஸ்பர உதவிகளும் சாறுதலும் மட்டும் உள்ள காதல் பரஸ்பர மரியாதையும் அந்தரங்கங்களை மதிக்கிறதும் கூடத்தான்றத நம்புனா நான் உன்கிட்ட கொண்டிருக்கிற பிரியம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைப்பட்டதில்ல, மிக மிக விரிவானது. இந்த சாதாரண ஓடி வந்து உதவி செய்யற எல்லைகளை தாண்டினதுங்கிறத பரிபூர்ணமா உன்னால உணர முடியுமானா மை ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஃபார் யூ. அதுக்குள்ள வர்றதும் வராததும் இனி உன் இஷ்டம். உன் முடிவு எதுவானாலும் நான் ஏத்துக்க காத்துண்டு இருக்கேன். சரின்ற சந்தோஷமான சம்மதமா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு ராத்திரி என் அம்மா அப்பாவுக்கு 10 மணிக்கு தான் ஃப்ளைட். 8 மணிக்கெல்லாம் அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க. உன் பதில் சம்மதம்னா அதுக்கு முன்னால நீ என் வீட்டுக்கு வா. 8 மணிக்குள்ள வரலேனா உனக்கு இதுல விருப்பமில்லைன்னு புரிஞ்சுண்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். எதுவானாலும் நீ இன்னைக்கு எடுக்கிற முடிவு திடமானதா தீர்மானமானதா இருக்கணும். நான் ராம்குமார் இல்ல, அப்படி ஒப்பிடுறதே சரியில்லைன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவெடு. நீ எடுக்கிற முடிவு உன் மனசுக்கு திருப்தியா நிம்மதி தரக்கூடியதா சந்தோஷமானதா இருக்கணும். இந்த ஆபீஸ் சூழ்நிலையில யோசிக்க முடியலனா வீட்டுக்கு போய் கூட யோசி. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். உன் பதிலுக்காக 8 மணி வரை காத்துண்டு இருப்பேன்றத மட்டும் மறந்துடாத. வரேன். மடமடவென்ற வேகத்தில் தன் மனதில் இருந்ததையெல்லாம் அவன் கொட்டி விட்டு போனதும் சிறிது நேரம் அப்படியே பிரம்மை பிடித்த மாதிரி உட்கார்ந்திருந்தாள் ராதிகா. மனம் அதிகம் குழம்பி தவிக்க எழுந்து வீட்டிற்கு போனாள். பாட்டியை உட்கார வைத்து அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லி அவளது மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். பாட்டி அவளது போராட்டம் புரிந்தவளாக தலையை கோதிவிட்டவாறு நிதானமாக பேச துவங்கினாள். நான் இப்ப எது சொன்னாலும் கேட்டுண்டு அதுபடி செய்வியா? செய்யறேன் பாட்டி. ஓ நல்லதுக்கு தான் எதையும் சொல்லுவேன்னு நம்புறியா? நம்புறேன். அப்படின்னா மறுவார்த்தை பேசாம இப்போ வாதம் பண்ணிட்டு இருக்க நேரம் இல்லைன்றத புரிஞ்சுண்டு அப்படியே நடக்கணும். நடக்கிறேன் பாட்டி. முதல்ல எழுந்து உட்கார்ந்துக்கோ. பாட்டியின் மடியிலிருந்து தலையை நிமிர்த்தி எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணை துடைச்சுக்கோ. துடைத்து கொண்டாள். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என்ன கேக்குறியா? சரி என்று தலை ஆடிற்று. பாட்டி தீவிரமாக பேச ஆரம்பித்தாள். உங்க சேர்மன் சொன்னது ஒரு வார்த்தை விடாம சரின்னு படுறது எனக்கு. பொம்மநாட்டிகளை ஆளணும்னு நினைக்காத, அடிமைப்படுத்த ஆசைப்படாத, தொலைநோக்கு பார்வையுள்ள விசாலமான அன்பா தெரியறது. அன்புனால கூட யாரையும் கட்டி போடக்கூடாது, சுதந்திரமா செயல்பட விடணும், செயல்பட தெரியணுன்ற பண்பட்ட பரந்த மனசு பிடிபடுறது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பாட்டி என்னடா இப்படி இந்த கால அரசியல்வாதி மாதிரி சட்டுன்னு கட்சி மாறிட்டாளேன்னு எடை போட்டுடாத. இத்தனை வருஷ அனுபவத்தை வச்சுண்டு மனுஷாலோட சுபாவத்தை தெரிஞ்சுண்டு பேசுறேன். ராம்குமார் உன் மேல வச்சுட்டு இருந்த அன்பு இந்த காலத்து எல்லா ஆண் பிள்ளைகளும் காட்டுற அன்புதான். ஆள நினைக்கிற அன்பு, அதனாலேயே அடிமையாவும் ஆக்கி விடுற அன்பு. ஆனா உங்க சேர்மனோடது அப்படி இல்லை. அவரை நீ தொடுவான மனுஷன்னு சொன்னது கூட ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு சரின்னே படுறது. எப்படின்னு கேட்டியானா, மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துல சாதாரண மனுஷா அண்ணாந்து பார்க்குற தகுதி கூட இல்லாத ஞானத்துல இருக்காருன்ற காரணத்தால அவர் தொடுவான மனுஷனே தான். இந்த மாதிரியான உசந்த அன்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராதிகா. இவ்வளவு ஞானமா யோசிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அதையெல்லாம் உன்கிட்ட அர்ப்பணம் செய்ய ஒரு மனுஷன் காத்துண்டு இருக்கானா யாராவது இப்படி படுத்து அழுதுண்டு யோசிச்சுட்டு இருப்பாளா? பாட்டி இப்ப என்னை என்ன பண்ண சொல்றேன்? பரபரன்னு எழுந்து மூஞ்சி அலம்பிண்டு பளிச்சுன்னு நெத்திக்கு இட்டுண்டு நல்ல புடவையா கட்டிண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி போய் உன் மாமனார் மாமியார நிக்க வச்சு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றேன். பாட்டி சொன்ன மாதிரி பளிச்சென்று மாறி சுவாமி படங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாட்டியையும் நிற்க வைத்து நமஸ்கரித்து வரேன் பாட்டி என்று வெளியில் வந்த போதே மணி 7:30 இருந்தது. தெருக்கோடி வரை நடந்து வந்து ஆட்டோ பிடிக்க இன்னும் ஒரு 5 நிமிடங்களாயின. ஒவ்வொரு சிக்னலிலும் நின்று புறப்பட்டு ஆட்டோ கார்த்திகேயனின் வீட்டை அடைந்த போது மணி 8:10. வாசலிலேயே கூர்கா அவர்கள் விமான நிலையத்திற்கு போய்விட்டதை தெரிவிக்க இவள் மீண்டும் ஆட்டோவில் ஏறி பதறினாள். அதிவேகத்தில் இயங்க தன்னை சீக்கிரமாக விமான நிலையம் கொண்டு போய் விட சொல்லி கெஞ்சினாள். புறப்பட்டு தெருக்கோடி திரும்பி மெயின் ரோட் வந்ததும் ஆட்டோ டிரைவர் கேட்டார், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா இன்டர்நேஷனலாமா?
அதை கேட்டுக்கொள்ள தவறியதால் பதற்றம் இன்னும் அதிகமாயிற்று. எது என்று தெரியாமல் தடுமாறிய பின் சொன்னாள், முதல்ல இன்டர்நேஷனல் போங்க, அங்க இல்லைனா டொமஸ்டிக் போயிடலாம். அடுத்த 20வது நிமிடம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் பழைய விமான நிலையத்தில் ஆட்டோ நின்றதும் இறங்கி உள்ளே ஓடினாள். அவசரமாய் நுழைவு சீட்டு வாங்கி ஓர் இடம் விடாமல் தேடிவிட்டு மீண்டும் ஓடி வந்து தான் விட்ட ஆட்டோவை கண்டுபிடித்து ஏறி உட்கார்ந்து படபடத்தாள். கொஞ்சம் சீக்கிரமா டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல விட்டுடுங்களே ப்ளீஸ். அடுத்த அரை மணி நேரத்தில் உள்நாட்டு விமான நிலையத்தில் ஆட்டோ நிற்க பேரம் பேசாமல் ஆட்டோக்காரருக்கு பணத்தை தந்துவிட்டு நுழைவு கட்டண டிக்கெட் வாங்கி வேகம், பரபரப்பு, உணர்ச்சி கொந்தளிப்பு எல்லாம் சேர்ந்து தொண்டைக்குழியை அழுத்தி பீரிட்டெழுந்த துக்கம் வெளிவராமல் தடை போட உள்ளுக்குள்ளேயே சன்னமான விசும்பல்களாக புறப்பட்டு அடங்க நுழைவாயிலின் கண்ணாடி கதவை நெருங்கி தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள். எட்டி பார்த்தாள். டிக்கெட்டை சரிபார்க்கிற வரிசையில் பெற்றோருடன் நின்று கொண்டிருந்த கார்த்திகேயன் அவளை கவனித்து விட்டான். மறுவினாடி முகமும் மனமும் பளிரிட வீணையை மீட்டும் விரல்களை விட வேகமாக உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் ஆர்ப்பரித்து புறப்பட கையில் இருந்த டிக்கெட், ஏர்பேக் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு தன்னை அடக்கிக் கொள்ள இயலாதவனாக ஓடி வந்து ராதிகாவின் எதிரில் மூச்சிறைக்க நின்றான். அங்கு வார்த்தைகள் மௌனமாகி பார்வைகள் பேசத் தொடங்கின. கலங்கி தவித்த கண்கள் மெல்ல கலந்தன. மனங்கள் ஒன்றையொன்று இறுக தழுவின. தோளில் முகம் புதைந்து கைகள் முதுகில் பின்னி கொண்டன. நான் வந்துட்டேன் கார்த்திக், உங்களை முழுசா புரிஞ்சுண்ட, சொந்த கால்ல பலமா ஊனி நிக்கிற ராதிகாவா, உங்களுடைய ராதிகாவா திரும்பி வந்திருக்கேன். நீ வருவேன்றது எனக்கு தெரியும். என் உள்மனசு சொல்லிண்டே இருந்தது. பார்வை உன்னை எதிர்பார்த்து வாசல்லையே காத்துண்டு இருந்தது. ஐ லவ் யூ ராதிகா, ஐ லவ் யூ சோ மச். தூரத்தில் இருந்து அவர்கள் இருவரையும் கவனித்த அவனது பெற்றோர்கள் அவள்தான் ராதிகா என்பதை புரிந்து கொண்டு தங்களின் சந்தோஷத்தை ஆனந்த கண்ணீராய் கரைய விட்டார்கள். வகை தெரியாதவர்களாக என்ன செய்கிறோம் என்பது புரியாத அந்த நிலையில் கையில் இருந்த டிக்கெட்டுகளை கிழித்து ஓரத்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சூட்கேஸ்கள் அடுக்கப்பட்டிருந்த தங்களின் டிராலியை தள்ளியவாறு மெல்ல அவர்களை நோக்கி திரும்பின போது அவ்விரு முகங்களும் மனதைப் போலவே நிறைந்து கிடந்தன.